ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். கந்தன் அருளால் அனைவரும் நலமுடன் இருக்கணும்னு நான் அந்த கந்தன் கிட்ட பிரார்த்தித்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி ஆடி கிருத்திகை என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். எல்லாரையும் அந்த கந்தன் கண்டிப்பாக நலமுடன் வைப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு போனதே முருகன் கோயில் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபோன் கால்ஸ் பற்றி நான் ஒரு சின்ன சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, எத்தனையோ ஃபோன் கால்ஸ் நமக்கு வரும். அதை நம்ம நமக்கு நெருக்கமானவங்க யாராவது நமக்கு கால் பண்ணால், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ, ஒய்ஃப் ஹஸ்பண்ட்க்கோ, இல்லை ஃப்ரெண்டோ, இல்லை லவ்வரோ, யாரோ ஒருத்தர் ஒரு கால் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நொடியை அட்டன் பண்ணுங்கள். லைஃப்பில் அந்த ஒரு நொடியை தவற விடாதீங்க. எத்தனையோ பேரோட முடிவை மாற்றக்கூடியது அந்த ஒரு நொடியாக இருக்கலாம். எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாற்றத்துக்கு அந்த ஒரு நொடி உதவும். அதனால் அந்த ஃபோன் கால்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணி, உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைனா கூட லைனில் வச்சு கேளுங்க. ஏன்னா எத்தனையோ பேரோட ஏக்கங்கள் அந்த ஃபோன் கால்ஸில் இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபோனுங்கிற ஒன்றை நம்ம வாழ்க்கையில் இல்லாமலே இருந்திருந்தால், தொடர்புகளை நினச்சி பாருங்களேன். நிறைய உறவுகளை நம்ம இன்றைக்கி போய் பார்க்க முடியாததை கூட, தொலைதூர உறவுகளை கூட இணைக்கக்கூடியது இந்த ஃபோன் தான். அப்படிப்பட்ட ஃபோனை நம்ம ஆத்திரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், கோவத்தில் தூக்கி உடைக்கிறோம். அந்த ஒரு நிமிஷம் நமக்காக காத்திருக்கிற ஏதோ ஒரு ஜீவன் அதுக்காக கால் பண்ணலாம். அந்த ஜீவனுக்கு ஏதோ ஒன்று ஆய்ந்திருக்கலாம். அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு காலாக இருந்தாலும் அதை கட் பண்ணாமல், அது நிதர்சனமாக அதை நம்ம ஆன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆன் பண்ணி நான் வேலையாக இருக்கேன், கூப்பிட்றேன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை, அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னா காது கொடுத்து ஒரு நொடி கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.